அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களே, இது பகுதி 1 வீடியோவோட தொடர்ச்சிங்க. பகுதி 2. இந்த வீடியோவில் நீங்கள் போக வேண்டிய ஸ்தலங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் விரிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் போக வேண்டிய கோயில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அதிர்ஷ்டமான நிறங்கள், அதிர்ஷ்ட எண்கள்லாம் விரிவாக கொடுத்துருக்கோம். நட்சத்திர பலன்களும் சொல்லியிருக்கோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பகுதி 2 வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் இவங்க சில குறிப்பிட்ட மனவேதனைகளை சந்திச்சிருப்பாங்க. வார்த்தையால் வரும் காயம், பிள்ளைகள் வளரும் பருவம் வரை இவங்க அத்தனை தேவைகளையும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு சாதாரணமாக ஒரு வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவாங்க. என்றைக்கோ அவங்க இவங்களோட தியாகத்தை புரிஞ்சு கொள்ளாமலோ பேசும் ஒரு வார்த்தை இவங்கள தூங்க விடாமல் வதச்சிருக்கும். பிள்ளைகளோட பிடிவாதம், வழிமாறுதல். ரிஷபராசிக்காரங்க ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களோட பிள்ளைங்க இவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க. தவறான நபர்களோட நட்பால் வழிமாறி போகிறது, படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது போன்ற விஷயம்லாம் இவங்களுக்கு பெரும் தூக்கமில்லா இரவுகளை தந்திருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசு இல்லை, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அப்பா அம்மா சொல்கிறது சில பேருக்கு வயசில் அது புரியாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. சிலர் அவங்களுமே ரொம்ப பெருசாக தப்பு இது பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் தடம் மாறிடக்கூடாதுங்கிற பயத்தில் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகளோட திருமணம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலை இவங்களுக்கு நிறையா இருக்கும். பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு தள்ளி போகுதே, அவங்களோட திருமண வாழ்க்கை ஏற்படும் சுணக்கம், பிரிவுகள், அதையெல்லாம் நினச்சி இவங்க சொந்த கவலையை விட பிள்ளைகளோட கவலை தான் இவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நினச்சி உருகிட்டே இருப்பாங்க. காலத்தோட மாற்றம் இப்போ என்ன நிலைமை இவங்களுக்கு இருக்குதுன்னா, நெருப்பில் வெந்த தங்கம். கடந்த காலங்களில் இத்தனை துரோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்ததாலேயே ரிஷபராசிக்காரங்க இப்போ மனுஷங்களை கணிக்கிறதுல ரொம்ப துல்லியமானவங்களாக மாறி இருக்காங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்களாக இவங்களுக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோவத்தை குறைச்சிக்கணும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிச்சா, மற்றவங்களோட விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதையெல்லாம் செய்யாமல் புது முயற்சிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தகுந்த ஆலோசனை எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவங்க சரியான முறையில் கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்கள் நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் குழப்பம் இல்லாமல் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிக்கிறதால மனசில் தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பமெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் தடுமாற்றம் வருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிற சூழ்நிலை உண்டாகியிருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வரும், இருந்தாலும் குருவோட பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமைய போகுது. சொந்த வீடு வாகனம் அப்படிங்கிற கனவெல்லாம் நனவாக போகுது. செஞ்சுட்டு வர தொழில் வளர்ச்சி அடைய போகுது. லாபம் அதிகரிக்க போகுது. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. ஆனால் ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது முழுமையாக ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து விடாமல் படித்து பார்த்து அனுபவசாலிகள்கிட்ட கேட்டு கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். புது தொழில் தொடங்குகிற முயற்சியெல்லாம் வெற்றியாக இருக்குங்க. உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுல அதிக பங்கு இருக்க போகுது. பழைய கடன்கள்லாம் அடைச்சி நிம்மதி காணக்கூடிய காலகட்டம் இது. மாணவர்களுக்கு மனம் தெளிவாக இருக்குங்க. விவசாயிகள்லாம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம். தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, இதை நான் செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சவங்களுக்கும் மறுமணத்துக்குரிய வாய்ப்பு வரப்போகுது. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 28, ஜூலை 6, 10, 15. பரிகாரமாக நீங்கள் நடராஜரை வழிபட வாழ்க்கையெல்லாம் நன்மை உண்டாகும். உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பின் பயனை அடையணும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்த தொடணுங்கிற நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க.
அவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏற்பட்ட பயமெல்லாம் விலகும். புது தொழிலில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்க நிலைமை முன்னேற்றமாக இருக்க போகுது. குரு பார்வையும் லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. சேமிப்பும் வசதி கூடும்பலும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலைமையெல்லாம் விலகி நிம்மதி உண்டாக போகுது. நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் விலக போகுது. கூட்டு தொழிலில் லாபம் தரும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு திருமண வயதினருக்கு பிடித்தமான வரன்லாம் வந்து சேரப்போகுது. ஜூன் 19 முதல் ராசிக்குள்ளே உங்கள் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதால செலவுகளில் கவனமாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவசர முடிவுகள்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு வேலையிலுமே பின் விளைவுகள் பற்றி நீங்கள் யோசித்து முடிவுக்கு வருவது ரொம்ப அவசியம். அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு தாங்க செய்யணும். அதுதான் நல்லது. உடல்நிலையில் அப்பப்போ சில பிரச்சனையெல்லாம் தலை காட்டுங்கிறதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. குடும்பத்தினர் ஆலோசனை பிரச்சனைகள்ல இருந்து இந்த காலத்தில் உங்களை பாதுகாக்கும். அவங்க ஆலோசனை கேட்டு செய்யுங்க. மாணவர்கள் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு படிக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 29, ஜூலை 2, 6, 11, 15. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வர சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இவங்க வேகமும் விவேகமும் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜூன் 19 ராசிக்குள்ளே சஞ்சரிக்க போகிறாரு. அவர் பரபரப்பாக செயல்பட போகிறாரு. திட்டமிடாமல் சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு சங்கடத்துக்கு ஆளாக நேரிடும். கவனமாக இருங்க. மனக்குழப்பம் அடையும். இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கவலையே இல்லை. குடும்பத்தில் நிம்மதியான நிலம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் உண்டாக போகுது. அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உறவினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புது இடம் வீடு வாகனங்கிற கனவெல்லாம் நனவாக போகுது. உங்கள் தன குடும்பாதிபதி புதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புது ஒப்பந்தம் கிடைக்க போகுது. வரவு செலவில் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்க போகுது. யோகக்காரகன் ராகு ஜீவன சாதனத்தில் சஞ்சரிக்கிறதால தொழிலில் அபிவிருத்தி செய்ய போகிறீங்க. நீங்கள் முதலீட்டுக்கு ஏற்ற லாபமும் கிடைக்க போகுது. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் சேமிப்பு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமெல்லாம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணமெல்லாம் உருவாகும். வேலையின் காரணமாக குடும்பம் ஒரு பக்கம் தான் ஒரு பக்கம்னு வசிக்கிறக்கூடிய நிலைமை கூட உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கனவு நனவாக போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 27, ஜூலை 6, 9, 15. பரிகாரமாக நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க. நினச்ச வேலையெல்லாம் நடந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வரும் தடைகளையெல்லாம் நீக்கி சகல நன்மைகளையும் வாரி வழங்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் சில தேவையில்லாத செலவெல்லாம் வருங்க. இருந்தாலும் வரவுக்கு குறைவு இருக்காது. கொடுத்த கடன்கள்லாம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. லாட்டரி, சூதாட்டம் போன்ற மறைமுக வழிகளில் முதலீடு செய்கிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னா கண்ணெரிச்சல் போன்ற சின்ன அளவிலான தொந்தரவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்துக்கு உணவு இருந்துங்க. போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறதும் உடலை காக்கிறதும் ஓய்வு எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.